ரொம்பவுமே டேஸ்டான ஃபட்சியான கிரிங்கிள் டாப்போட இருக்க ஹெல்தியான ராகி ப்ரௌனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரௌனி செய்யறதுக்கான எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணி தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் எந்த பொருளுமே மிஸ் ஆகாம கரெக்டா நம்ம போட முடியும். டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தட்ல அல்லது ஓடிஜில வைத்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அதை ஒரு பவுல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல பிரவுன் சுகர் சேர்த்துக்க போறோம். ஒயிட் சுகர் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம பிரவுன் சுகர் சேர்த்தாலுமே அதே டேஸ்ட் தான் கிடைக்கும். பிரவுன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 2 முட்டைய தனித்தனியா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போறோம். இது வந்து பீட்டர் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி விஸ்க் அல்லது ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணா போதும். முட்டை ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ராகி மாவு 3 ரூபா ப்ரூ பேக்கெட், கொஞ்சமா பேக்கிங் பவுடர், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம பால் தண்ணி இதெல்லாமே எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதுவே வந்து இந்த அளவுக்கு கெட்டியா வரும். இதுவே போதுமானதா தான் இருக்கும். நான் சொன்ன கரெக்டான மெஷர்மெண்ட்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவும் தேவைப்படாது. அதுவே கரெக்டான ஒரு திக்னஸ்ல வந்துடும். அந்த பேட்டர் கூட கொஞ்சமா டார்க் சாக்லேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேக் பண்ண போற டின்ல ஊத்துனதுக்கு அப்புறம் மேல டாப்பிங்கா மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் தான் போட்டிருக்கேன். அவனை வந்து 180 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப 180 டிகிரில வந்து 25 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். இத ராகி மாவுல செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னாதான் அடுத்தவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது வந்து நெவர் ஃபெயில்டு ரெசிபி. கண்டிப்பா இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றப்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.